மாணவர்களிடையே வாசிப்புத் திறனை மேம்படுத்துவதற்காக நுழை, நட, ஓடு, பற என வாசிப்புத் திறனை மேம்படுத்துவதற்கான புதிய புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாசிப்புத் திறனை மேம்படுத்துவதற்காக நுழை, நட, ஓடு, பற என்ற தலைப்புகளில் புத்தகங்களை உருவாக்க உள்ளதாக கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. குழந்தைகள் புத்தகத்தை எடுத்து படிக்க வைப்பதில்தான் சவால் துவங்குகிறது. ஒரு முறை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய வாசிப்பு களம் விரிந்து கொண்டே இருக்கும். இதற்காக பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்துள்ள ஒரு முன்னெடுப்பு தான் வாசிப்பு இயக்கம். கோவை உட்பட 11 மாவட்டங்களில் தலா ஒரு வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் மாணவர்கள் ஆர்வத்துடன் வாசிக்க தகுந்த புத்தகங்கள் தேர்வு செய்து அளிக்கப்பட்டது. பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் இத்திட்டத்திற்கு தேர்வாகி இருக்கின்றது. முதற்கட்டமாக 53 கதை புத்தகங்கள் பள்ளிதோறும் வழங்கப்பட்டன. இதற்கு நுழை, நட, ஓடு, பற என 4 வகைகளில் மாணவர்களுடைய வாசிப்பு திறனுக்கு ஏற்ப புத்தகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. நுழை என்ற பிரிவில் அதிக படங்கள், குறைந்த வார்த்தைகள் கொண்ட கதைகள் இருக்கும். நடப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு நிலையிலும் வார்த்தைகள் அதிகரித்து படிக்க வைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியாவது குழந்தைகளை வாசிக்க வைக்க வேண்டும் என இப்புது முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை. இந்த திட்டத்தில் மாணவர்களுடைய ஆர்வம், ஈடுபாட்டை பொறுத்து விரிவாக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதை, ஒரு புத்தகம் 16 பக்கம் என்ற அளவில் மட்டுமே இருக்கிறது. நுழை பிரிவில் மாணவர்களை வாசிக்க வைக்க திட்டமிட்டிருக்கப்படுகிறது. எல்லா வகுப்புகளிலும் வயதை கணக்கில் கொள்ளாமல் இந்த 4 வகைகளிலும் புத்தகங்கள் இருக்கும். ஒரு புத்தகத்தை படித்த குழந்தையால் வாசிப்பு ஆர்வத்தை விட முடியாது. குழந்தைகளுடைய ஆர்வத்தை தூண்டும் விஷயங்களை உள்வாங்கி எழுதுவோரின் புத்தகங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இம்முயற்சி நிச்சயம் வாசிப்பு களத்தை விரிவாக்கும். தமிழக அரசு பாடத்திட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த பாடத்திட்டம் சாராத பல்வேறு செயல்முறைகளை பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வருகிறது. இந்த வரிசையில் மாணவருடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக இந்த புது முயற்சியை பள்ளிக்கல்வித்துறையானது எடுத்திருக்கிறது. நுழை என்ற புத்தகத்தில் மாணவர்கள் மெதுவாக வாசிக்க துவங்கும் வகையிலான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் பின் படிப்படியாக வாசித்தலை அதிகரிக்கும் அம்சங்களும் அடுத்தடுத்த புத்தகங்களில் இடம்பெற வைக்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்காக கருத்துருக்களை ஆசிரியர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் வழங்கலாம் என்றும், மாணவர்களுடைய கதை, கவிதை, கட்டுரை, படங்கள் போன்றவற்றை புத்தகத்தை இடம்பெற செய்யலாம் எனவும் சமகர சிக்ஷா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய புதிய திட்டம் வாசிப்பு திறனை விரிவாக்கும் என்பதில் எந்ததொரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக ஒரு புதிய செய்தியோடு இணைந்திருங்கள். கல்வி முதுவுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.